Hi friends, welcome to Flames to Fashion. Today day 96, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த saree தான். இந்த saree நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னாக்கா சின்னாலப்பட்டியிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து saree வந்து சேல் பண்ணாங்க. அப்போ நிறைய sarees வந்துச்சு இதில் வந்து வாழைநார் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த saree சொன்னாங்க. பட் ஆனால் அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இந்த கலரும் இந்த டிசைனும் இந்த பிரிண்டட் டிசைனும் அதில் எனக்கு பிடிச்சதுனால நான் இந்த சாரியை வந்து நான் செலக்ட் பண்ணேன். வருஷம் வருவாங்க சின்னாலப்பட்டியிலேருந்து காட்டன் saree எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. அதில் வந்தப்போ எடுத்தது தான். பாருங்கள், சங்கு மாதிரி இந்த டிசைன் இதில் saree ஃபுல்லாகவுமே ஓடி இருக்கும். எல்லாமே அதே மாதிரி தான். முந்திக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் டிசைன்ஸ் பிரிண்டட் கலந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் காட்டன் saree தான் இது, தெரியுதுங்களா? இந்த கலர் என்ன கலர் அப்படின்னாக்கா ஆரஞ்சு வித்து பாசின்னு கூட சொல்ல முடியாது, அந்த ஆரஞ்சு பச்சையும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் இந்த கலர் இருக்குது. இதுக்கு வந்து saree இது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிரிண்டடில் வந்தது ப்ளவுஸ், தெரியுதுங்களா? இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸாக வந்துச்சு. இதுக்கு நான் டிசைனுன்னு தனியாக எதுவும் பண்ணலை, ஏன்னா டிசைன் எனக்கு எதுவும் தோணலை. அந்த சமயத்தில் தான் இந்த ப்ளவுஸ் பேக் டிசைன் வந்து நான் டிசைன் பண்ணேன். என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? எல்லாம் டீச்சர்ஸ்லாம் கிண்டல் பண்ணாங்க, முதுகில் வந்து படிக்கட்டு வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப் டிசைன் தான் நான் க்ரியேட் பண்ணேன். இது வந்து பானெக் கிடையாது இது, பட்டு இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து ஓரத்தில் கொடுத்துட்டு நடுவில் வந்து பிரிட்ஜு மாதிரி 2 டோரி வந்து கொடுத்துட்டேன். தெரியுதுங்களா டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? அதாவது இது டிசைனாக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் நான் இப்படி தான் இதை பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு தோணுச்சு, எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இந்த டிசைன் நான் பண்ணேன். இதுக்கு எப்பயும் போல் டை நாட் வந்து ட்ரையாங்கிள் டை நாட் தான் பண்ணியிருக்கிறேன். அந்த சாரியோட பார்டர் கலரில் கிளாத் மிந்ததில் அந்த கிளாத்தை எடுத்து ட்ரையாங்கிள் டை நாட் பண்ணியிருக்கிறேன். மற்ற வேறு எந்த இதுவுமே நான் பண்ணலை. இதுக்கு கை வந்து அப்படியே தான் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கமும் கை அப்படியே தான் இருக்குது, வேறு எதுவுமே நான் பண்ணல. இதில் வந்து கொஞ்சம், ஆனால் இது வந்து நார்மலாக தைச்சிட முடியாது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தைக்கணும், கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். கேன்வாஸ் வச்சு டிசைன் கட் பண்ணி அப்புறம் இது வந்து கரெக்டாக லென்த் அளந்து இதை கரெக்டாக வச்சு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இந்த ஸ்டெப்புடு பேக் நெக் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.